ஈஃபில் டவருக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் வந்து இது தான். இதில் இங்கிலீஷ்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ப்ரைஸும் இது தான். ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஒவ்வொரு ப்ரைஸ். நான் அதை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக வேறொரு வீடியோவில் நான் வேறொரு கிளிப்பில் காட்டுறேன். ஏன்னா நான் அந்த என்ட்ரன்ஸ் போகிற க்யூ லைனில் வந்ததால் பின்னால் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம். இதுதான் ஈஃபில் டவருக்கு மேலே போகிறதுக்கு, மேல் பக்கம் ஃப்ளோர்ஸுக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம். ஆனால் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து டிக்கெட் எடுக்காமல் மேலே போகிறதுக்கு இல்லை, நான் கீழே சுற்றி பார்க்குறதுக்காக போகிறேன். ஸோ நான் மேலே போகையில் மேலே இன்னொரு தரம் வார நேரம் இரவு நேரத்துக்காக மேலே போகிறதுக்கு வெயிட் பண்ணுறேன். இவ்வளவும் இதுக்குள்ளே போகிறதுக்கு அலவுட் இல்லை. நார்மலாக எங்களுக்கு அலவுட் இருக்கேன்டா, இது ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை. பார்ப்போம் உள்ள என்ன செக்கிங் நடக்குது. இதில் ஸ்கேனில் ஒரு சின்ன ஒரு செக்கிங் ஒன்று நடக்கும். அதுக்கு பிறகு தான் அவங்க உள்ளே விடுறதுக்கு எல்லாம் செக்யூரிட்டி ரீசன். கேமரா சார்ஜர் téléphone. ஸோ ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் ஒன்று நடந்தது. என்ன இந்த ஒலிம்பிக் தொடங்குறதாலையும் மற்றும் நார்மலாகவே இப்படி தான் கண்ட்ரோல் இருக்கிறது. இந்த ஒலிம்பிக் சீசனால் கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசனுக்காக கொஞ்சம் சீரியஸாக வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒரு இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை காட்டுறேன். இது தான் இந்த டிக்கெட் ப்ரைஸ் லிஸ்ட். இந்த ஈஃபில் டவர் வந்து 3 செக்ஷனாக இருக்குது. ஆனால் டிக்கெட் வந்து 2 விதமாக தான் எடுக்கலாம். ஒன்று இந்த நடுவில் இருக்கிற ஃப்ளோருக்கு போகிறதுக்கும் மேலே போகிற ஃப்ளோருக்கு தான் இந்த டிக்கெட் ப்ரைஸ். நாங்கள் படியாலையும் போகலாம். படியால் போகிறதுக்கு தான் இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்குறாங்க டிக்கெட். மற்றது லிஃப்ட்டில் போகிறதுக்கு இந்த அமௌண்ட், திருப்பி மேலே போய் திருப்பி லிஃப்ட்லேயும் படியிலையும் போகிறதுக்காக இந்த அமௌண்ட், அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு இந்த அமௌண்ட். லிஃப்ட் மட்டும் இது இப்போ படியும் லிஃப்ட்டும் சேர்த்து ஒரு ஆளுக்கான அடூல் ஒரு ஆளுக்கு 26.90. மேலே போகிறதுக்கு தான் ஒரு ஆளுக்கு 35 ரூபா 30 பைசா. 17-24 வயசுண்டா 17 ரூபா இலவச. அதாவது வயசுக்கு ஏற்றதும் வயசுக்கும் அவங்க சார்ஜ் குறைக்கிறாங்க கொஞ்சம். சில்ட்ரனுக்கும் ப்ரைஸ் வேறு. பேபி அதாவது 4 வயசுக்கு உட்பட்ட ஆகளுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இது தான் ஈஃபில் டவருக்கு மேலே போகிறதுக்கான புது ப்ரைஸ். அதாவது இந்தியிலேருந்து இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். இந்தியிலேருந்து இது புது ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. விருப்பமான ஆட்கள் இந்த ப்ரைஸ் சார்ஜ் பண்ணி நீங்கள் மேலே போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இது தான் இப்போ நான் ஈஃபில் டவரில் கீழே இருக்கிற இடம். கீழே வந்திருக்கிறது, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த 4 கால் அதுக்கு மேலே தான் ஈஃபில் டவர்
கீழ்ப்பக்கம் லைவாக கீழே இருந்து நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய சனம் இருக்குது. உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட், கஃபே, ஸ்நாக்ஸ் கடைகள், சின்ன சின்ன ஸ்வீனிஸ் கடைகள் எல்லாமே கீழே இருக்குது. எப்படி வடிவாக இருக்குன்னு நான் ஒன்று நான் காட்டுறேன். இரவு நேரத்தில் ஈஃபில் டவர் இன்னும் வடிவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா இந்த ஈஃபில் டவரில் வந்து அவங்க ஒரு லைட்டிங் சிஸ்டம் ஒன்று செய்வாங்க. ஒரு பிளிங்க் எல்இடி லைட்டிங் சிஸ்டம் உண்மையாக நல்ல வடிவாக இருக்கும். நான் கட்டாயம் இரவு நேரம் இந்த ஈஃபில் டவர் எப்படி இருக்கும்ட்டு பார்க்குறதுக்காக இன்னொருக்கா வருவேன். மற்றது மேலேயும் போய் பார்க்கணும், அதுக்காகவும் இன்னொருக்கா நான் வருவேன்.